உலக புகழ் பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள சீட்டு கிடைக்காதான்னு தவறு இருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள், மாணவர்கள், வெவ்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து கூட வந்து தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த சம்பவம், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள நடந்திருக்கக்கூடிய சம்பவமானது எவ்வளவு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும். எத்தனை பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. இனிமேல் நோண்ட தான் நிறைய விஷயங்கள் வெளிப்படும். இந்த ஞானசேகரன், இந்த குற்றவாளியானவர்கள் மீது 15 வழக்குகளுக்கு மேல இருக்கு. ஏன் அவரை ஃப்ரீயா விட்டாங்க? ஏன் அவரை கைது செய்யல? ரொம்ப ஃப்ரீயா ஒரு பிரியாணி கடையை நடத்திட்டு இருக்கக்கூடியவரு அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள இவருக்கு என்ன வேலை? இவருக்குள்ள யார் இவரை உள்ள விட்டது? யார் இவருக்கு ஆக்சஸ் கொடுத்தது? எப்படி இவர் ஃப்ரீயா உலாவி இருக்காரு? அங்க இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைங்க உட்கார்ந்து பேசும்போது அவர்களை வீடியோ எடுத்து மிரட்டுறதும், அவரோட இந்த மாதிரி தொடர்பு வச்சிருக்கிறதும், அவரை மிரட்டி பாலியல் கொடுமையை செஞ்சிருக்கக்கூடிய இந்த கொடூரன், இந்த பொண்ணு தனக்கு பீரியட்ஸ்னு சொல்லியும் அத்துமீறி இருக்கிறது கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப யார் கொடுத்த தைரியம்? அங்க இருக்கக்கூடிய லோக்கல் திமுக நிர்வாகிகளோடு இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் யாரோட பேசியிருக்காரு, யாரோட தொடர்பு இருக்குன்றதையும் காவல்துறை சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி எத்தனை பெண்களோடு இந்த பாவி இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கான்றத கண்டிப்பா கொண்டு வரணும். இங்கேயோ டெல்லியில நடந்த நிர்பயா விஷயம், காஷ்மீர்ல நடந்த ஆசிஃபா விஷயம், மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுத்தார்களே. கனிமொழி அக்கா எங்க போனீங்க? நம்ம ஊர்ல நம்ம ஊரு பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்க ஏன் குரல் கொடுக்கல? ஏன் அப்போ அரசியல் உங்க கட்சி சார்ந்த நபர்கள் சொல்றாங்க இது அரசியலாக்கப்படுகிறதுன்னு? அப்ப நீங்க செய்ததெல்லாம் அரசியலா? இதற்கு யார் பதில் சொல்றது? இன்னைக்கு அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் உடல் ரீதியாக மட்டும் இல்லது, காலத்துக்கும் இந்த சூடு போகாது. பயம் பயம் பயம். இந்த பயத்தை ஏற்படுத்தியது யாரு? ஏன் பாதுகாப்பு இல்ல? இப்படிப்பட்ட கேடுகட்ட ஞானசேகரன் மீது 15 வழக்குகளுக்கு மேல இருக்கு அப்படின்னா அவர் ஒரு சரித்திர குற்றவாளி. அந்த லிஸ்ட்ல அவரை ஏன் சேர்க்கல? எதற்காக அவரை ஃப்ரீயா விட்டுருந்தாங்க? யாரோட சப்போர்ட்ல இந்த படுபாவி ஊரை சுத்திட்டு இருந்திருக்கிறாரு? எத்தனை பிள்ளைகளுக்கு கொடூரமாக இந்த மாதிரி பாலியல் கொடுமையை செஞ்சிருப்பாரு? இது யாரு குற்றவாளின்றத இதுக்கு பாரபட்சமின்றி தண்டனை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பிரச்சனை திரும்பிய பக்கமெல்லாம் பத்தி எறியக்கூடிய பிரச்சனைகளாக, பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக நடந்துட்டு இருக்கு. இது அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்தது. இந்த மாதிரி இந்த பாலியல் கொடுமையானது அதிர்ச்சி. ஆனா இதை செய்தவர், இந்த தவறை செய்தவர் திமுக கட்சியை சேர்ந்த நபர்ன்றது நமக்கு அதிர்ச்சி இல்லை. ஏன்னு கேட்டா திருமண பக்கமெல்லாம் நடக்கக்கூடிய பல குற்ற செயல்களை செய்யறது யாருன்னு பார்த்தா இவர்கள் தான். மண் கடத்தலா இருக்கட்டும், சாராய வியாபாரமாக இருக்கட்டும், போதை கடத்தலா இருக்கும், ஜாதிவாதியார் பிரச்சனைகளாக இருக்கட்டும், பாலியல் குற்றவாளிகளாக இருக்கட்டும், பாருங்களேன் சுத்தி சுத்தி பார்த்தா திமுக காரங்க தான். இதற்கு கட்சி நிர்வாகம் என்னதான் நடவடிக்கை எடுக்க போகுது? நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுப்பாரா? இல்ல பதிலளிப்பாரா?